ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் என்னென்னு சொல்கிறோம்? டயத்தை பொறுத்து போலாரிட்டியோ டைரெக்ஷனாக சேஞ்ச் ஆனால் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. இப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வேவ்ஸாகவே வரைய முடியாது. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இப்படி தான் நம்ம வரைகிறோம், டயத்தை பொறுத்து இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. சில இடத்துலையும் இப்படி வந்துட்டு சிரமமாக இருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஆல்ரெடி கரண்ட்டாக ஒரு வெக்டார் சிம்பிள் வச்சு டினோட் பண்ண போகிறோம். அந்த வெக்டாருக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா ஃபேஸார் அப்படிங்கிறாங்க. வெக்டார்னால் எப்படி டினோட் பண்ணுவோம், நம்ம எப்படி வரைஞ்சி காட்டுவோம்? வெக்டார்னால் எப்படிமா வரைவோம்? ஒரு ஏரோ மார்க்கு வரைஞ்சா அது பேர் வெக்டார். கரெக்டுங்களா? அம்மா ஆடிபிளாக இருக்கா? எஸ். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை, ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் ஏதோ ஒன்று, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஆர் வோல்டேஜை ஒரு வெக்டாரை வச்சு வரைய போகிறோம். அந்த வெக்டாருக்கு பேர் தான் எனக்கு கேட்டிங்கன்னா ஃபேஸார். ஓகே, ஒரு 2 மார்க்கில் கேட்டால் எழுதணும். பேஜ் நம்பர் 237 எடுத்துங்க. ஃபேஸார்னால் என்ன? ஃபேஸார் இஸ் அ வெக்டார் விச் ரெப்ரசன்ட் சைனூசாய்டல் வோல்டேஜ் ஆர் கரண்ட் விச் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு வோல்டேஜை நம்ம சொல்லக்கூடிய வெக்டார் தான். அப்போ ஒரு ஏரோ மார்க் போட்டுருங்க. இந்த ஏரோ மார்க்கு பேர் நம்ம பொதுவாக வெக்டார்னு சொல்லுவோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த இது பேர் என்ன? ஃபேஸார். இது சும்மா இல்லாமல் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குமா, ஆன்டி கிளாக் வைஸில் ஒமேகானுங்கிற வெலாசிட்டியோட சுற்றி இருக்கும். அது சுற்ற தான் என்ன ஆகிட்டு இருக்கும், அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ ஃபேஸாருங்கிறது ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு வெக்டாரு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சைனஸாய்டல் வோல்டேஜே கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். பேஜ் நம்பர் 237 இருக்கிறார். இனிமேல் நம்ம வரைய போகிறோம். அப்போ வந்து கேட்கக்கூடாது சைனஸ் ஏதோ கோடு போடுவீங்கன்னு கேட்கக்கூடாது. இப்போ ஒரு கோடு போட்டால் அது பேர் ஃபேஸார். இது வோல்டேஜை சொல்லும் அல்லது கரண்ட்டை சொல்லும், நம்ம எடுத்துக்கிறது தான். இதோட ஆரிஜின் ஓன்னு எடுத்துங்க. இந்த ஆரிஜினை பொறுத்து ஒமேகானுங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியோட ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த டெஃபினேஷன் படித்தா புரியும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அது 2 மார்க்கில் பார்த்துங்க. இப்போ வெக்டாரில் எது சொல்ல வருது, டினோட் பண்ணுது. லெங்த் ஆஃப் த வெக்டார். இப்போ நான் என்ன பண்ணுவேன், சின்னதாக கூட வரைவேன், பெருசாக கூட வரைவேன். லெங்த் ஆஃப் த வெக்டார் எதாம்மா சொல்லும்? வெக்டாருங்கிறது வெக்டாரோட லெங்த் எதை சொல்லும்? மேக்னிடியூட்னு சொல்லுமா? கரெக்டுங்களா? எஸ். மேக்ஸிமம் வேல்யூ, பீக் வேல்யூன்னு சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுமா? பேஜ் நம்பர் 237 இருங்க. இதை வேணால் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அப்படியே பார்த்துருவோம். அப்படியே அங்கேயே நம்ம மென்ஷன் பண்ணி காட்டிடலாம். ஓகேம்மா, இந்த இடத்த பார்த்துங்க. ஃபேஸாருங்கிறது இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த வெக்டார் விச் ரொட்டேட் அபவுட் த ஆரிஜின் இன் ஆன்டி கிளாக் டைரக்ஷன் இது கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. எல்லாமே கீ பாயிண்ட் தான், அப்படியே சேர்த்து சொல்லிடுங்க. சச் ரொட்டேட்டிங் வெக்டார் இஸ் கால்டு ஃபேஸார். இப்படி ஒரு ஏரோ மார்க்கை போடுறோம், அது அப்படியே சுற்றிகிட்டே வந்துச்சுன்னா இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணால் கிடைக்கும், நம்மளுக்கு இப்படி வேவ் மாதிரி கிடச்சிரும். எப்படிங்கிறத காட்டுறேன், ரைட்டுங்களா? இப்போ எதை மென்ஷன் பண்ணுது? இப்போ லெங்த் ஆஃப் த வெக்டார் வந்து எதை சொல்லுதான்? பீக் வேல்யூ. நீ வோல்டேஜ் எடுத்திங்கன்னா விஎம் வேல்யூ, கரண்ட் எடுத்திங்கன்னா ஐஎம் வேல்யூ சொல்லுமா? ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அடுத்து ஆங்குலர் வெலாசிட்டி, சுற்றக்கூடிய வேகம் இருக்குல்ல, அது எதை சொல்லுது? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இப்போ எப்சிலானோட ஃபார்முலா நம்ம இஎம்எஃப் இன்டியூஸ் எம்எஃப் ஃபார்முலா எஸ், எப்சிலான் எம் சைன் ஒமேகா டி. இந்த ஒரு ஒமேகா இருக்குது பார்த்தீங்களா, அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை மென்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி வரைவேன். நீங்கள் வரைஞ்சி காட்டிக்கிறாங்க பாருங்கள். இது எக்ஸு ஒய் அப்படிங்கிறத வரைஞ்சிருக்காங்க. இதில் ஓஏ அப்படிங்கிற ஒரு வெக்டார் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓஏங்கிறது தான் ஃபேஸார், வெக்டாருங்கிறது ஃபேஸார். இப்போ இது வந்து என்ன பண்ணுது, ஹரிசாண்டலையும் ஒரு ஆங்கிள் இருக்குது, வெர்டிக்கலையும் ஒரு ஆங்கிள் இருக்குது, ரைட்டுங்களா? அதாவது வேறு ஹரிசாண்டலில் ப்ரொஜெக்ஷன் இந்த தீட்டான்னு போட்டிருப்பாங்க, இல்லை ஒமேகா டீன்னு போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த ஹரிசாண்டல்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ, எவ்வளோ ப்ரொஜெக்ஷனில் இருக்கோ, அது எதை சொல்லுது? சாரி, வெர்டிக்கலை போட்டானா நம்ம ஹரிசாண்டலில் பார்த்துருமே. ஆங்கிள் பிட்வீன் ஃபேஸார் அண்டு ஆக்சிஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாஸ் எக்ஸாசிஸ். அது எக்ஸாசிஸோட வேல்யூ எதை சொல்லுதுன்னா, ஃபேஸ் ஆஃப் த வோல்டேஜ் ஆர் கரண்ட்டாக சொல்லுமா? ஃபேஸ் வேல்யூ கொடுக்குமா?
இப்போ இவ்வளோ இது இருக்கா 45 டிகிரி, இவ்வளோனா 90, இவ்வளோனா 180, இவ்வளோனா 270, இவ்வளோனா அப்படிங்கிற மாதிரி வேல்யூ அதிகமாகிட்டே போகும். அப்போ அந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து வேல்யூ பார்த்தோன்னா எதை கொடுக்குது, நம்மளுக்கு ஃபேஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஒய் ஆக்சிஸ்லேருந்து ஒரு வேல்யூ இருக்குங்க வருங்க. ஒய் ஆக்சிஸில் ஒரு தீட்டா இருக்கா, இந்த டயக்ராமில் பாருங்கள். ஒய் ஆக்சிஸில் ஒரு தீட்டா இருக்கும். ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அது இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அதோட வேல்யூ சொல்லுது. இப்போ எந்த இடத்துல இருக்கோம், நம்ம அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறோம். இப்போ இங்கேருந்து பார்க்குறோமா, இந்த இடத்துல இருக்கப்பா எவ்வளோ வேல்யூ இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு இது எதை மென்ஷன் பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபேஸாரை யூஸ் பண்ணி. இதனால் எனக்கு என்ன சார் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபனேஷன்லேயே சொல்லிட்டோம். ஃபேஸாரை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஒரு வோல்டேஜையோ சைனஸாய்டு வோல்டேஜையோ கரண்ட்டையோ ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாருங்கள், ஓஏ வெக்டார்னு ஒன்று போட்டாங்க. வோல்டேஜ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், வி போட்டாமல் இருங்க. இது வோல்டேஜ். இப்போ இதை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுதுங்களா, அப்போ அது ரொட்டேட் ஆகிறது அப்படியே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா இப்படி வேவ் மாதிரி வருங்க. எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு அந்த வேவ் இனிஷியலாக இங்கே இருக்குன்னு எடுத்துங்க. அதுக்கு நேராக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு டாட் வைங்க. ஓகே, இப்போ இங்கே இருக்கிறத எடுத்துங்க. ஆங்கிள் வெலாசிட்டியில் சுற்றுதில்ல ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இந்த இடத்துல இங்கே வருதுன்னு வச்சுப்போம். சப்போஸ் இந்த இடத்துல வரும்போது இங்கே டினோட் பண்ணுங்கள். இதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு இன்னும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிக்கிட்டே போதில்ல, இந்த சைடு வரும்போது இங்கே டினோட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஆப்போசிட்டில் வரும்போது இந்த இடத்துல டினோட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் ஆஃப் சைக்கிள் கிடச்சிருச்சு பாருங்கள். நம்ம தான் ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை ரொட்டேட் ஆகிறத அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் பேலன்ஸு இந்த சைக்கிளுக்கு அப்படியே என்ன பண்ணிடுறோம், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இப்படி வந்துடும். அப்போ ஃபேஸாரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டயக்ராம் வரைகிறோம். அந்த டயக்ராம் எதை சொல்ல வருது, ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை சொல்லுது. இப்போ இது பேர் ஃபேஸார் டயக்ராம். திஸ் இஸ் அட் நவ் கான்செப்ட் ஃபேஸார் டயக்ராம். இஸ் இட் கிளியர்? ஃபேஸார் ஆர் ஃபேஸார் டயக்ராம்னு சொல்கிறாங்கடா. நம்ம ஒரு வெக்டார் வந்து சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இது எடுத்துக்கிறோம். இது பேர் ஃபேஸார். அதை யூஸ் பண்ணி வரைகிறோம்ல, இது பேர் ஃபேஸார் டயக்ராம். இந்த ஃபேஸார் டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வோல்டேஜையோ கரண்ட்டையோ வரைஞ்சி காட்டலாம். கம்பேர் பண்ணலாம், யார் பெரிய ஆள் சின்ன ஆளுன்னு கம்பேர் பண்ணிக்கலாம். நிறைய யூஸ் இருக்குது. இப்போ பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? 2 2 மார்க் பார்த்தீங்க. ஃபேஸார் என்ன, ஃபேஸார் டயக்ராம்னா என்ன, இந்த இதோட லெங்த் வந்து எதை சொல்லுதுங்கிறத பார்த்தீங்க. அந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க எதை சொல்லுதுன்னு. இஸ் இட் கிளியர்? ஓகேம்மா. ஒரு உதாரணத்துக்கு இது இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அந்த வேவ் எந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம், இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த எக்ஸாக்ஸில் தீட்டா எதை சொல்லணும்னா, இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ 45 டிகிரியா அதை வந்து சொல்லும். ஓகேவா? அதில் லெங்த் எதை சொல்லுதுன்னா பீக் வேல்யூ. இது பெரிய அரமார்க்காக இருந்தால் பெரிய வேவாக வந்துருக்கும். கரெக்டாக? சின்ன அரமார்க்காக சின்னதாக வருது. அப்போ பீக் வேல்யூ அது சொல்லுது. இல்லை ஒய் ஆக்சிஸில் நம்ம பார்த்தோன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இப்போ எந்த வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். அது சுற்றக்கூடிய வேகம். ஒரு வாட்டி சுற்றினா ஒரு வேவ் வரும், 10 வாட்டி சுற்றிடுச்சுன்னா 10 வேவ் வரும். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டிங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை சொல்லுது அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இது வந்து ஒரு டயக்ராம் தான் போட்டிருக்கோம். இது புரிஞ்சால் தான் இப்போ அடுத்தது புரியுண்டா. ஒரு ஃபேஸார் ஓஏனுங்கிற ஒரு வெக்டார் எடுத்துக்கிறாங்க. ஃபேஸார் எடுத்துக்கிறாங்க. ஃபேஸார்னாலே வெக்டார் தான். ஒரு ஃபேஸார் எடுத்துக்கிறாங்க, அதை இப்படி வோல்டேஜாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நான் என்ன பண்ணலாம், 2 ஃபேஸார் கூட வரையலாம். இங்கே வரைஞ்சி காட்டியிருக்காங்க பாருங்கள். அடுத்த பக்கம் இங்கே இருந்தால் ஆரம்பிக்குதுமா பார்ட்டு பார்த்துங்க. இப்போ 2 ஃபேஸார் எடுத்துக்கிறோம். ஓஏ ஓபி. ஓஏனுங்கிறது வோல்டேஜ், ஓபிங்கிறது கரண்ட்டு. இதில் யார் பெரிய ஆள் சொல்லுங்க பார்ப்போம், வோல்டேஜா கரண்டா? வோல்டேஜ். எப்படி சொன்னீங்க? வெரி குட்மா. எப்படி? லென்த். எஸ், அவ்வளோதான்டா. அதுக்காக தான் இதெல்லாம் முறைய பார்த்தோன்னே சொல்லிட்டோம் பாரு நம்ம. சரி, ரைட். இப்போ ஓஏ ஓபிங்கிறது 2 ஃபேஸார். அப்போ ரெண்டுத்தையும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதிக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ விஎம் ஐஎம்மு. ஓகேவா? அந்த ஒய் ஆக்சிஸ் நம்ம போட்டோம்னா அந்த வேல்யூ கொடுக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ விஎம் சைனோமேட்டி, ஐஎம் சைனோமேட்டி அதெல்லாம் போட்டுங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். வோல்டேஜ் வந்து காமனாக வச்சுக்கோங்க. வோல்டேஜாக ஃபஸ்ட்டு அங்கே நம்ம வரைஞ்ச மாதிரி அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? இப்போ கரண்ட் எங்கே இருக்குது, கொஞ்சம் பின்னாடி ஆரம்பிக்குது பாருங்கள். நம்ம வோல்டேஜ் இங்கே இருக்குது, கரண்ட் வந்து ஒரு பையங்கிற ஆங்கிள் லேட்டாக ஆரம்பிக்குது. சாரி, முன்னாடி இருக்கா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கரண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி போட்டுங்க. அது சின்னதாக இருக்கிறனால இது சின்ன வேவாக போடணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேஸாக 2 ஃபேஸார் டயக்ராம் ரெண்டுத்தையும் அவ்வளோ பெரிய விஷயத்தை என்ன பண்ணிட்டோம், இப்படி சிம்பிளாக வரைஞ்சிட்டு பாருங்கள். இது ஃபேஸார், இது ஃபேஸார் டயக்ராம். இப்போ நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இந்த படத்தை கொடுத்தனா நீங்கள் என்ன பண்ணலாம்,
இதில் வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் கரண்ட்டு தான் லீட் ஆகுது, கரண்ட் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு, கரண்ட் வந்து லீடில் இருக்குது, வோல்டேஜ் லேக் ஆகுது அப்படிங்கிற கதையை சொல்லலாம் நாம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஃபேஸார்னா ஃபேஸார் டயக்ராம் ஒரு ஐடியா கிடச்சிருச்சாடா? ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு சர்க்கியூட்டாக பார்க்க போகிறோம். ஏசி சர்க்கியூட். ஸோ இப்போ மொத்தம் 3 கொஸ்டின் அப்படியே வரிசையாக வரும். ஏசி சர்க்கியூட், அதில் எது மட்டும் தான் இருக்குது? கண்டெய்னிங் ரெசிஸ்டார் ஒன்லி. மொத்தம் 3 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏசி சர்க்கியூட்டில் ரெசிஸ்டார் மட்டும் இருந்தால் வோல்டேஜ் கரண்ட் எப்படி இருக்குது, அடுத்த இண்டக்டர் மட்டும் ஆர்எல்சின்னு ஆகும், RLC. ரெசிஸ்டாரில் தனியாக பார்க்க போகிறோம். எல்லுனா இண்டக்டன்ஸ், இண்டக்டார், சீனா கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டன்ஸ். இப்போ இந்த 3 மட்டுமே தனித்தனியாக இருக்கும்போது அதில் வோல்டேஜ் எப்படி இருக்குது, கரண்ட் எப்படி இருக்குது, வோல்டேஜ் பெரியாலா கரண்ட் பெரியாலா, யார் லீடு பண்ணுறா லேக் பண்ணுறா, வோல்டேஜ் ஃபார்ம்லானா கரண்ட்டுக்கு ஃபார்ம்லான. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், இந்த 3 சர்க்கியூலே தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ரெசிஸ்டார், இது ஒரு 3 மார்க். ஓகேங்களா? அப்புறம் இண்டக்டார் கெப்பாசிட்டர் 5 மார்க் வந்துடும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ லெட் வி டேக் த பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். ஒரே ஒரு ரெசிஸ்டார் மட்டும், ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு ரெசிஸ்டார் உள்ள ஒரு சர்க்கியூட்டை எடுத்துக்கிறோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்டர்னேட்டிவ் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறோம். இந்த சிம்பிள் எதை மீன் பண்ணுது தெரியுங்களாடா? இந்த சிம்பிள் எதை சொல்லுது? இது ஆல்டர்னேட்டிவ். எஸ், ஆல்டர்னேட்டிவ் டயத்தை பொறுத்து வெரி ஆகுது அப்படிங்கிறத சொல்லுது. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் நம்ம போடக்கூடாது. செகண்ட் லெசன்லாம் பேட்டரி ப்ளஸ் மைனஸ் போடுவோம். இங்கே ப்ளஸ் மைனஸ் போடாமல் அதுக்கு பதிலாக என்ன எழுதணும், V = VM sin ωt. ஏன்னா டயத்தை பொறுத்து மாறக்கூடிய வோல்டேஜ்னு சொல்லணும். ஓகேவா? ஒரு 2 லைன் இந்த டயக்ராமை போட்டுட்டு ஏசி சர்க்கியூட் கன்சிஸ்ட் பியூர் ரெசிஸ்டார் ஒன்லி. இப்போ இவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோன்னு சொல்கிறோம். இது பத்தாதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வோல்டேஜ் எடுத்து எழுதணும். V = VM sin ωt. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. வோல்டேஜ் அதில் பிரச்சனையே கிடையாது. நம்மளோட எய்மு கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஆகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் தானே இருக்குது. அப்போ அங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகுமா இல்லையா? இந்த ஆரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? வோல்டேஜுக்கு ஃபார்முலா என்னடா ஜென்ரலி? ஓம்ஸ்லாம் IR. நம்ம பாஸ் ஆகக்கூடிய இருந்தால் ஸ்மால் ஐன்னு போட்டுறாங்க, ஸ்மால் I R. இந்த கரண்ட்டுக்கெலாம் டேரெக்ஷன் கிடையாது, இப்படி தான் போகும் அப்படி தான் போகணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா டேரெக்ஷன் மாறிக்கிட்டு இருக்கும். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் பியூர் ரெசிஸ்டார் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஃபுல் வோல்டேஜ் இங்கே தான் ட்ராப் ஆகும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் அப்ளை பண்ண வோல்டேஜ் அங்கே ரெசிஸ்டாரில் வோல்டேஜ் ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன். கரெக்டாக? V = எப்படி இருக்கும், VR. இப்போ அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப் ரூல் என்ன சொல்கிறாங்க, டோட்டல் EMF கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த VR இங்கே கொண்டு வந்துருங்க. V - VR = 0. கரெக்டாக பாருங்கள், இது ஈக்குவேஷன் 3. அவன் ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக சொல்லிடுவான். அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப் ரூல், கிர்ச்சாவோட வோல்டேஜ் ரூல் படி ப்ராடக்ட் ஆஃப் I = I × Rன்னு போட்டிங்களா, இங்கே I × Rலாம் 0 ஆயிரும். ஏன்னா I டேரெக்ஷன்லாம் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்கள். அதனால் 0 ஆயிரும். டோட்டல் EMFன்னு பார்க்கும்போது V - VR. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கடா, இது புக்கில் இருக்காது. இந்த 2 வோல்டேஜ் ஈக்குவல் மாதிரி போட்டுக்கிட்டோம், அவனுக்கு புரியும், ஐடியா புரியும். அவன் என்ன சொல்லிட்டான், 2 வோல்டேஜ் கொடுத்துருவான். நான் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இன்புட்டு, அங்கே ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் அவுட்புட்டு, டோட்டல் வேல்யூ = 0. அது அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் வோல்டேஜ் இஸ் = 0 அப்படின்னு போடுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுலேருந்து இந்த சப்ஜெக்ட் போகிறோம். இப்போ மைனஸ் இது அங்கே போனால் ப்ளஸ் ஆயிருமா, V = VR. இப்போ ரெண்டுத்தையும் சப்ஜெக்ட் பண்ணுங்கள். இந்த வீக் பதிலாக VM sin ωt, இந்த VRக்கு பதிலாக I × R. இப்போ நம்மளோட எய்ம் I தான் வேணும். ஸோ I அப்படி வச்சுருந்து R கீழே தருவிடுங்க. I = VM/R sin ωt. V/Rனா இப்போ என்ன போடலாம், கரண்ட் தானே. இது மேக்ஸிமம் வேல்யூங்கனால IMன்னு போடுறாங்க. இப்போ I = IM sin ωt. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 4. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 3 மார்க்கு ரெடிமா. இது வரைக்கும் 2 மார்க் தருவாங்க, 1 மார்க்கு டயக்ராமுக்கு. வோல்டேஜுக்கு ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும், கரண்ட்டுக்கு ஃபார்ம்லாம் இங்கே டெரைவ் பண்ணியிருக்கேன். இது எப்போ மட்டும் அந்த சர்க்கியூட்டில் ரெசிஸ்டார் மட்டும் இருந்தால் கரண்ட்டுக்கான ஃபார்ம்லாம் இருக்குது. ஓகேங்களா? ரைட். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். VVM sin ωt, IM sin ωt இருக்குது. எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ ஒரே மாதிரியான சேம் ஃபேஸில் இருக்குது. இது ஆரம்பிக்கிற இடத்துல தான் இது இருக்கும், இது முடிகிற இடத்துல இது முடியும். எந்த வித்தியாசமும் இல்லை, நோ ஃபேஸ் சேஞ்சு. சப்போஸ் இங்கே ப்ளஸ் வந்து π/4, π/2 அந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சுன்னா இது அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். கரெக்டாக? இது வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் இருந்தால் அது பேர் ஃபேஸுன்னு சொல்லுவாங்க.
ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 11th படிச்சிருக்கோம்லம்மா. இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேட்டின்னு நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம -π/2 போட்டால் என்ன அர்த்தம்? π/2 பின்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை +π/2 போட்டால் π/2 முன்னாடி இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் வந்து எதை சொல்லுவோம்? ஃபேஸை சொல்லும். ஃபேஸ்னால் என்ன ஞாபகம் இருக்காமல் நம்ம 12th ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தோமே. ஃபேஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபேஸ். இப்போ நம்ம நடத்துகிற ஃபேஸாரு, நான் சொன்னது ஃபேஸ் கேட்குறேன். ஃபேஸுங்கிறது என்னது? ஒரு ஆங்கிள் தான். அது எதை சொல்ல வரும்? பொசிஷன். நோட் பண்ணி யாராவது கேட்டால் சொல்லணும். பொசிஷனையும் டைரக்ஷனையும் சொல்லும். பொசிஷன் அண்டு டைரக்ஷன் ஆஃப் வேவ். இப்போ 90 டிகிரினா அந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு போயிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 90 டிகிரினா இங்கே இருக்குன்னு அர்த்தம், 180 டிகிரினா இங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்போ பாசிட்டிவில் இருக்கிறதா சொல்லுது. 270 இங்கே இருக்குன்னு அர்த்தம், நெகட்டிவில் இருக்குன்னு சொல்லுது. அப்போ பொசிஷனையும் டைரக்ஷனையும் சொல்லக்கூடாது ஃபேஸு. இங்கே ஏதாவது ரெண்டுத்துக்கு நடுவில் ஃபேஸ் வித்தியாசம் இருக்கா பாருங்கள். இங்கேயும் ஒமேடி தான் இருக்குது, இங்கேயும் ஒமேடி தான் இருக்குது. அதனால் நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அது அப்படியே படமாக வரைய போகிறோம். இப்போ பேப்பர் வந்து நல்லா ஹரிசாண்டலாக வச்சுங்க. இப்போ ஃபேஸர் எப்படி வரையும் பாருங்கள். ஃபேஸாக டயக்ராம் வரைக்கும் முன்னாடி ஃபேஸாக வரைஞ்சிடணும். ஓகேங்களா? அப்போ 2 வெக்டார் எடுத்துப்போம். இது OA வெக்டார், அதாவது வோல்டேஜ். அப்போ கீழே எழுதிருங்க OA வெக்டார் ஈக்குவல் டு VM. இப்போ கரண்ட் வரைய போகிறோம். வோல்டேஜுக்கு ஃபார்முலா இருந்துச்சு, கரண்ட்டுக்கு என்னமா இருந்துச்சு? வோல்டேஜ் ஃபார்முலா என்ன? கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? IM sin ωt. 2 பேருக்கு நல்ல ஃபேஸ் வித்தியாசம் இருக்காது. அது இஸ் தட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்? நோ. அதனால் அதே இடத்துல தான் கரண்ட் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ OB ஃபேஸார் மேலே வரைகிற மாதிரிங்க. OB OA இருக்குது, அதே இடத்துல தான் OB இருக்கும். கீழே வரைஞ்சி விட்ருங்க. OB வெக்டார் ஈக்குவல் டு IM பீக் வேல்யூ. ஓகேங்களா? அப்புறம் இதெல்லாம் யாரும் மார்க்கெலாம் போட்டுருங்க. ஒய் ஆக்சிஸ் இதோட ஹைட் எதை சொல்லுவோம்? இதோட மேக்ஸிமம் ஹைட் இது வரைக்கும் வருதா? இதோட மேக்ஸிமம் ஹைட் இது வரைக்கும் வரும். அப்போ இது வந்து வோல்டேஜ். இங்கே சாட்சி எழுதுறேன் VM sin ωt. இது வந்து கரண்ட்டு. அப்போ கரண்ட்னா IM sin ωt. அதாவது இந்த ஹைட் வந்து பீக் வேல்யூ சொல்லுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை இங்கே எழுதி விட்ருங்க. VM sin ωt, IM sin ωt. இது ஃபேஸார். இப்போ அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் ஃபேஸார் டயக்ராம். நல்லா கவனி அந்த இடத்த. எக்ஸ் ஆக்சிஸில் ஒமேடி போடுறீங்க. ஒமேடி வச்சு வரைய போகிறோம். வோல்டேஜ் கரண்ட்டு ஒரே இதில் வரைய போகிறோம். அதனால் இங்கே வியும் போடலாம், ஐயும் போடலாம். எஸ்மா சார், நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்கிறது ஃபேஸர் டயகிராம்னு சொல்லலாம் சார். அடுத்து வரைகிறது வேவ் டயகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்டா அப்படி சொல்லலாம். இது பேர் வந்து ஃபேஸார்ரா. இது வெக்டார் இருக்குல்ல, இது பேர் ஃபேஸாரு. இதை வச்சு வரையக்கூடிய டயக்ராமு ஃபேஸர் டயக்ராம் ஆர் வேவ் டயக்ராம். ஏன்னா வேவ் தானே வரப்போகுது. ஃபேஸர் டயக்ராம்னு சொல்லலாம், இல்லை வேவ் டயக்ராம்னு சொல்லலாம். நீங்கள் கம்பைண்டாக ஃபேஸர் டயக்ராம். ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபேஸர் டயகிராம்னு கேட்டால் அதுதான் வரையணும் சார். அப்படியாடா? இல்லைடா, ஃபேஸர் டயக்ராமும் இதாண்டா வரையணும். இது பேர் ஃபேஸர்ரா. நம்ம அதை வரைகிறனால ஃபேஸர் டயக்ராமோட எடுத்துங்க, தப்பு இல்லை. உனக்கு இது தனித்தனியாக பிரித்து புண்ணியமே கிடையாது. இதையும் சேர்ந்து தான் இருக்க போகுது. ஸோ கம்பைண்டாக ஃபேஸர் டயக்ராம்னு வச்சுக்கோங்க யார் வேணும்னா. ஏன்னா இதை வச்சு இதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேவா? தனித்தனியாக இருந்தால் யூஸே கிடையாது. இதை இப்போ வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே, இது வந்து ஃபேஸர் டயக்ராம் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிங்க. இப்போ அந்த OA வெக்டார் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ப்ரொஜெக்ட் பண்ணால் ஆஸ் யூஷுவல் வோல்டேஜ் வந்துடும். வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க? இதை வோல்டேஜ்னு சொல்லிடுங்க. அடுத்த கரண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். அங்கே தான் விஷயமே இருக்குது. கரண்ட்டும் அதே இடத்துல தானே இருக்குது, ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க? இப்படி வரைங்க. இது ஆரம்பிக்கிற இடத்துல அதுவும் ஆரம்பிக்கணும், இது முடிகிற இடத்துல அதுவும் முடியணும். அவ்வளோதான். இது ஃபேஸர் டயக்ராம். இது ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் வெறுமனே இந்த டயக்ராம் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்க, நீங்கள் அழகாக என்ன சொல்லலாம்? வோல்டேஜ் கரண்ட்டும் ஒரே மாதிரியே இருக்குது, சேம் ஃபேஸில் இருக்குது. அப்போ ஃபார்முலா எழுதிடலாம். V = VM sin ωt, IM = IM sin ωt. எந்த வித ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் இல்லைங்கிறத கன்வே பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்படி இருந்துச்சுன்னா இது பேர் என்னது? ரெசிஸ்டார் மட்டும் தான் சர்க்யூட்டில் இருக்குது. பியூர் ரெசிஸ்டார் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே சார், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் இண்டக்டார் ஒன்லி. இண்டக்டார் ஃபஸ்ட்டு ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ரெசிஸ்டார் பார்த்தோம். அதில் ரிசல்ட் என்ன வந்துச்சு? கரண்ட் வோல்டேஜும் இன் ஃபேஸில் இருக்குங்கிறது வந்துச்சு. அதில் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு இண்டக்டார் மட்டும் உள்ள ஒரு சர்க்யூட் எடுத்துக்க போகிறோம். அதில் வோல்டேஜ் எப்படி இருக்குது, கரண்ட் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். அதில் தெரிஞ்சு வச்சுக்கிறோம், பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் வி டேக் த பியூர் இண்டக்டார்.
which has a inductance L. அதில் என்ன பண்ணுறோம், which connected to the alternating power supply. இதை வரைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதுக்கு பக்கத்தில் ஒட்டினாப்பில் V = Vm sin ωt போடணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் வந்து பியூர் இண்டக்டார் சர்க்கியூட். வெறும் இண்டக்டார் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் அப்ளை பண்ண வோல்டேஜை எடுத்து எழுதணுமா, அங்கே விட்டுறாதீங்க, அந்த படத்துலையும் எழுதணும், எடுத்து எழுதணும். V = Vm sin ωt. இது வந்து நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜு. ஓகேங்களா? இது டிசியா ஏசியாமா இந்த வோல்டேஜ்? ஏசி ஆல்டர்னேட்டிங்க. அப்போ வோல்டேஜ் மாறிட்டே இருக்கும். இப்போ கரண்ட் மாறும், அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுறதுனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், ஆப்போசிட் இஎம்எஃப். ஓகேங்களா? அப்போ அவன் என்ன சொல்கிறான், இந்த இண்டக்டரில் ஒரு ஆப்போசிட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். நான் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இல்லாமல் இன்னொரு வோல்டேஜ் ஆப்போசிட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஆப்போசிட் இஎம்எஃப் ஃபார்முலா என்னன்னு பார்க்குறாங்க. தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? -L di/dt. இதை வச்சு தான் இண்டக்டன்ஸு டெஃபினேஷனை கொடுத்தோம், ε/di/dt. அதுக்காக இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன், அதை பார்த்துங்க. இது ஈக்குவேஷன் 2. நான் அப்ளை பண்ண வோல்டேஜ் V, அங்கே இன்டியூஸ் ஆனது எப்சிலானு. இதில் யார் அதிகமாக இருப்பான்? ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா அவ்வளோ தான் நான் ஆப்போஸ் பண்ண போகுது. அப்போ V = -ε. ஈக்குவலாகவும் இருக்கும், ஆப்போசிட்டாகவும் இருக்கும். அதனால் V = -ε. அவங்க என்ன சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப் ரூல், இது அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க. V + ε = 0. போனதில் V - VR = 0 வந்துச்சா, இங்கே என்ன வந்திருக்கு, V + ε = 0. அப்புறம் இங்கேருந்து பழையபடி அதுக்கு தான் போகணும். புரிஞ்சுக்கிறக்காக அங்கே எழுதிடுறேன், ஆனால் பழையபடி போங்க. V = -ε. ரெண்டு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். Vக்கு பதிலாக Vm sin ωt -ε சேர்ந்து ப்ளஸ் ஆயிருமா, L di/dt. ஸோ இப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ நம்மளோட எய்ம் என்னம்மா, இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். வோல்டேஜ் ஃபார்முலா இருக்குது, கரண்ட்டுக்கான ஃபார்முலா தான் கண்டுபிடிக்கணும். இப்போ டிஐ மட்டும் அப்படியே வச்சுங்க, மீது எல்லாத்தையும் இங்கே எடுத்து வந்துருங்க. டிஐ மட்டும் அப்படியே இருக்கட்டும். இந்த L கீழே வந்துருமா, Vm/L sin ωt dtன்னு வந்திருக்கு. I got the di, but I want I. What can we do? Integration. Yes, both side integrate it. ஸோ இன்டகிரேட் பண்ணுறோம். பண்ணும்போது டிஐ பண்ணால் ஐன்னு வந்துடும். Vm/L கான்ஸ்டன்ட்டு. sin ωt என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ண என்ன வரும், எஸ் மைனஸ் காஸ் ஒமேட்டி மட்டும்தான் வருமா, பையில் வருமா, மல்டிபிள் வருமா, டிவிஷனில் வரும். ஓகேவா? டிஃப்ரென்சியேஷன்னா மல்டிபிள் வரும், இன்டகிரேஷனாக டிவிஷன் வரும். அதனால் இங்கே ஒரு ஒமேகா சேர்த்துருப்பாங்க. ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வரும், அந்த கான்ஸ்டண்ட்டை விட்டுறாங்கடா. இங்கே இன்டகிரேஷனாலே ஒரு கான்ஸ்டன்ட் சேரும். ஓகேவா? அதை விட்டுருங்க. இப்போ I = Vm/ωL - cos ωtன்னு வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த -cos θ இருக்குதுல்ல, இப்போ sin 90 + θ, 90 - θ நம்ம சொல்லலாம். sin 90 - θ cos θ சொல்லாமல், அதாவது 19க்கு பதிலாக நான் π/2ன்னு போடுறேன். sin π/2 θ வேலை ωtன்னு போடுறீங்க. sin 90 - θ cos θ. θ இருக்கிற இடத்துல ωt போடுங்க, 90 இடத்துல π/2 போடுங்க. இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணுறீங்க, மைனஸ் சேர்த்து விட்ருங்க. மைனஸை போட்டிங்கன்னா இது அப்படியே ரீஅரேஞ்ச் ஆயிருமா, இங்கே வந்து -cos ωt வந்துடும். உள்ள ரெண்டு சைடு மைனஸை பெருக்கி விடுங்கம்மா. இப்போ sin ωt - π/2 அப்படின்னு வந்துருக்கு. கரெக்டாக பாருங்கள் இந்த இடம். -cos ωt பதிலாக என்ன பண்ணிக்கலாம், sin ωt - π/2 போடலாம். இஸ் இட் ரைட்? ஓகேம்மா. அப்போ I = Vm/ωL அப்படியே இருக்கட்டும். -cos ωt பதிலாக sin ωt - π/2. ஓகேங்களா? அப்புறம் இந்த V/R அந்த கான்செப்ட் எடுத்துங்க. வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். அப்போ கரண்ட் எடுத்துக்கலாமா, இதுக்கு பதிலாக IMன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ I = Im sin ωt - π/2. தட் இஸ் அ பாயிண்ட் ஹியர். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுங்க. இப்போ பியூர் இண்டக்டர்னால் கரண்ட் என்னமா இருந்துச்சு, பியூர் ரெசிஸ்டர்னால் கரண்ட் என்ன இருந்துச்சு, sin ωt நின்றுச்சு. எஸ், வோல்டேஜ் வந்து Vm sin ωt, கரண்ட் வந்து Im sin ωt வந்துச்சு. இங்கே என்ன வந்திருக்கு, sin ωt - π/2 வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் வந்து முன்னாடி இருக்குது, கரண்ட் வந்து π/2 பின்னாடி இருக்குது. π/2னா எவ்வளவு, 90 டிகிரிங்களா,
90 டிகிரி லேக் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது அப்படியே ஃபேஸார் டயக்ராமாக வரைய போகிறேன். ஃபேஸார் டயக்ராம் ஆல்ரெடி வரைஞ்சிட்டோம்ல, ஈஸியாக தானே இருக்கும். முதல்ல XY இந்த மாதிரி வரைஞ்சி விட்ருங்க, 2 ஏரோ மார்க் போட்டுருங்க. இப்போ 2 ஃபேஸார் எடுக்கணும். ஃபஸ்ட்டு OA பெருசாக எடுத்துடணும். OA இது வந்து வோல்டேஜு. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், கரண்ட் எடுக்கணும். கரண்ட் எங்கேம்மா எடுக்கிறது, -π/2 இருக்குது. அப்போ எங்கே எடுக்கணும், இங்கே ஒரு 90 டிகிரி கீழே வரணும். அப்போ இப்போ இங்கே எடுத்துருங்க. OB வெக்டார் நீங்கள் இருக்குது கரெக்டாக பாருங்கள். சார் வரைஞ்சது 90 டிகிரி கீழே இருக்குது பாருங்கள். வோல்டேஜ் இங்கே இருக்குது, கரண்ட் வந்து என்ன ஆகுது, லேக் ஆகுது. அதை எழுதிருங்க. OA வெக்டார் எதை சொல்லுது, VMஐ சொல்லுது. OB வெக்டார் வந்து IMஐ சொல்லுது. அதெல்லாம் அந்த டயக்ராமில் வரைஞ்சிடணும். ஸோ வெக்டார் போடாமல் மேக்னிடியூடாக போட்டுருங்க. OA VM, OB வந்து IM. சரிங்களா, இதை வரைஞ்சிருங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஆக்சிஸில் ωt, ஏன்னா டயத்தை பொறுத்து மாறுது, ωt போடுங்க. ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜ் போகாமல் கரண்ட் பண்ணுமா, வோல்டேஜ் உண்டு கரண்ட் உண்டு 2 தானே வரைய போகிறோம். அதனால் வோல்டேஜ் கரண்ட் போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணுறோம், வோல்டேஜை ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. இது 0 பொசிஷனில் ஆரம்பித்து வோல்டேஜ் இப்படி வரைஞ்சிடணும். இதில் எந்த டவுட்டும் உனக்கு வேண்டாம். வரைஞ்சிட்டு அந்த கர்வ் பேர் வோல்டேஜ்னு இப்படி போட்டுடணும். இப்போ நம்ம கரண்ட்டை வரைய போகிறோம். கரண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, -π/2. இப்போ இங்கே வோல்டேஜ் இருக்குல்ல, அதுலேருந்து 90 டிகிரினா இங்கே வரும். கரெக்டாமா, π/2 லேக்காக தான் ஆகுது. அப்போ லேட்டாக தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ கரண்ட்டை இங்கேருந்து ஆரம்பிங்க, சின்னதாகவும் ஆரம்பிக்கணும். இது வந்து கரண்ட்டு. ஸோ இதுதான் ஃபேஸார் டயக்ராம். ஃபேஸார் டயக்ராம். அதுக்கு வித்தியாசம் வந்துருச்சு பார்த்தீங்களா. கரண்ட் இன் ஃபேஸில் இருந்துச்சு, இங்கே π/2 அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்குது. அதாவது கரண்ட் வந்து லேக் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? ஓகேம்மா, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியா இருக்குல்ல, இதுக்கு வேலை நம்ம ஐஎம் எடுத்துட்டோம். இது முக்கியமான ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு இண்டக்டரில் மேக்ஸிமம் கரண்ட் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா, Vm/ω × இண்டக்டன்ஸ் வேல்யூ L. இது நோட் பண்ணிங்க. இப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம், ஐக்கு ஃபார்முலா என்ன, V/Rன்னு சொல்லுவோம். கரெக்டாக, V/R. இப்போ நம்ம பொதுவாக ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்னன்னு இருக்குது, ωLன்னு இருக்குது. கரெக்டுங்களாம்மா. இப்போ நம்ம ரெசிஸ்டாருக்கு கேரக்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இண்டக்டாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிருங்களே. அதனால் அந்த இண்டக்டாரோட ரெசிஸ்டன்ஸுக்கு இன்னொரு பேர் வைக்கிறாங்க. இந்த ωL தான் இண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா XLன்னு வைக்கிறாங்க. எக்ஸ்னு ஒரு வேல்யூ வரும், அதனால் XLன்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இந்த பேரை நோட் பண்ணிங்கம்மா. XLன்னா என்னம்மா, XL இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு அர்த்தம் இண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அதை நோட் பண்ணிங்க. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஒரு நிமிஷம். இப்போ இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் ஃபார்முலா V = Vm sin ωt, I = Im sin ωt -π/2. அதை அப்படியே கிராஃபாக வரைஞ்சிட்டோம். இதில் நம்ம இந்த ωLங்கிற டேர்ம் வந்து எதை சொல்லுது, இண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் சொல்லுது. இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் நீ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால் இங்கே XLன்னு பேர் போடுறாங்க. XLன்னு என்ன அர்த்தம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அதாவது இண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அந்த கம்பி இருக்குல்ல, இதோட ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். சரிங்களா, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போ XL, அதாவது XL = ωL அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்க போதுமா, ஓகே. இப்போ XL என்ன சொன்னால் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு இண்டக்டர் இருக்குல்ல, இந்த இண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸு, ஒரு சொலினாய்டோட ரெசிஸ்டன்ஸு. இப்போ அதுக்கு என்ன வேல்யூ வந்துருக்குன்னா XL = ω × Lன்னு வந்திருக்கு. ஒமேக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், F இன் ஃப்ரீக்வன்சியில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒமேக்கு பதிலாக 2πf × L அப்படின்னு சொல்லலாம். 2πfL. அப்போ எஃப்னா ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இண்டக்டர் வழியால் நம்ம கரண்ட் அனுப்புகிறோம். டிசியும் அனுப்பலாம், மேபி ஏசியும் அனுப்பலாம். ஒரு உதாரணத்துக்கு டிசின்னு அடிச்சுக்குவோம். ஏசிக்கு டிசிக்கு என்ன வித்தியாசம், ஏசினா அப்படி மாறி மாறி போய்ட்டுருக்கும். கரெக்டாக, டிசினா எப்படி போய்ட்டுருக்கோம், இப்படியே போய்ட்டுருக்கும். இது ஏசி, இது பேர் டிசி. இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் இது ஏசிக்கு தான் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதாவது ஒரு வேவ் இந்த மாதிரி எத்தனை வேவ் வருதோ அதான் ஃப்ரீக்வன்சி சொல்கிறோம். டிசிக்கு ஃப்ரீக்வன்சியே கிடையாது. டிசிக்கு இது ஜிகே மாதிரி தெரிஞ்சு வச்சுங்கடா. டிசியோட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, 0. ஒரு உதாரணத்துக்கு டிசிக்கு மட்டும் நான் சொல்கிறேன்.
டிசிக்கு எஃப் ஜீரோனா எக்ஸல் வேல்யூ எவ்வளவு? டிசிக்கு எஃப் ஜீரோ. வெரி குட், அவ்வளோதான். டிசிக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூ ஜீரோ. ஒரு நிமிஷம். வெரி குட், சூப்பராக இருக்குப்பா. எம்மாடி என் பொண்ணை ஏ போட்டுருக்காண்டா, அதை காட்டணும் உங்களுக்கு. என்கிட்ட பார்த்துங்க. யாராவது வெரி குட் சொல்லிருக்கா? அப்படி போகாதுறாங்க. இது சூப்பர். வெரி குட், சூப்பர் சொல்லுங்க. போ தேங்க்யூ சொல்லு போ. சரிடா. அப்போ டிசிக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூ ஜீரோமா. ஃப்ரீக்வன்சி ஜீரோனா எக்ஸல் வந்து ஜீரோ. அப்போ இல்லை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? எனக்கு அடுத்தது கேட்டுறேன், அப்போ தான் நீங்கள் சூப்பராக சொல்லுங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏசி எடுத்துப்போம். ஏசிக்கு ஃப்ரீக்வன்சின்னு ஒரு வேல்யூ இருக்கும், கரெக்டாக? இப்போ ஃப்ரீக்வன்சி நம்ம கம்மியாக கொடுக்கலாம், இல்லை அதிகமாக கொடுக்கலாம். ஃப்ரீக்வன்சி வேல்யூ இருக்குது. எக்ஸலும் எஃப்பும் எப்படி இருக்குது? ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோதான். அப்போ இவங்க என்ன அர்த்தம்? எக்ஸல் டேலிவ் ஃப்ரீக்வன்சி கம்மியான ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா கம்மியான இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும். அதிகமான ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா அதிகமான ரியாக்டன்ஸ் இருக்கும். அப்போ இதுலேருந்து அவன் என்ன கன்க்ளூஷன் சொல்கிறான்னா, நம்ம இண்டக்டர் இருக்குல்ல, அதான் சொல்லினாயிடு. இந்த இண்டக்டர் என்ன பண்ணோம்? டிசியை அலோவ் பண்ணோம். ஏன்னா ஆப்போசிஷனே கிடையாது பாருங்க. ஆப்போசிஷன் ஜீரோ, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஜீரோ. அதனால் டிசியை அலோவ் பண்ணோம். ஆனால் ஏசி என்ன பண்ணுது? எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுக்குறது அதுக்கேற்ற ரியாக்டன்ஸை கொடுக்குது. அப்போ ஏசி என்ன பண்ணோம்? பிளாக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமான வார்த்தைனா, இண்டக்டார் என்ன பண்ணுது? டிசியை பிளாக் பண்ணுது. சாரி, டிசியை அலோவ் பண்ணுது. டிசியை அலோவ் பண்ணுது, ஏசியை பிளாக் பண்ணுது. இது ஒரு முக்கியமான ஏரியா. இது தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் கூட நீட் ஜெயிலில் கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல்லினா எடுக்கணும்னு வச்சுப்போம். இப்போ சொல்லினா இல்லை, நீ ஏசி அனுப்புங்க. ஏசி கரண்ட் அனுப்பிச்சா என்ன ஆகும்? மேண்டிஃபைடு ப்ரொடியூஸ் மேண்டிஃபைடு சேஞ்ச் ஆகும், மேண்டிஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். அதனால் ஆப்போசியமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஆப்போஸ் பண்ணுது, அதான் பிளாக் பண்ணுது. கரெக்டாக? ஏசியை பிளாக் பண்ணும். அதே நீ டிசியாக நினச்சின்னா அழகாக அலோவ் பண்ணும். அப்போ இது எங்கே யூஸ் பண்ணலாம்? ஒரு ஃபில்ட்ரு சர்க்கியூட்டாக யூஸ் பண்ணலாம். உனக்கு ஒரு இடத்துல டிசி மட்டும்தான் தேவை அப்படின்னா என்ன பண்ணலாம்? அது போகிற வழியில் ஒரு இண்டக்டர் வச்சு விட்ருங்க. டிசியை மட்டும்தான் அலோவ் பண்ணும், ஏசியை பிளாக் பண்ணும். இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கலாமா? By using the formula I am telling. Is it clear? ஓகேடா. அப்போ நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம். பியூர் ரெசிஸ்டார் பார்த்துட்டோம். அதில் கரண்ட் வோல்டேஜ் சேம் வேஸு. இண்டக்டாரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் வந்து லீடில் இருக்குது அல்லது கரண்ட் லேகில் இருக்குதுன்னு சொல்கிறோம். பை த ஆங்கிள் π/2 90 டிகிரி. இது 1 மார்க்கில் கேட்குறாங்க. கரண்ட் எவ்வளோ ஆங்கிள் லேகில் இருக்குது? π/2 லேகில் இருக்குது. இல்லாட்டி நம்ம என்னென்னு சொல்லலாம்? வோல்டேஜ் லீடில் இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கேருந்து இது வரைக்கும் π/2. ரெண்டும் ஒரே மீனிங் தான். ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிடக்கூடாது, ஏதோ ஒன்று தான் சொல்லணும். கரண்ட் லேக் பை π/2 அல்லது வோல்டேஜ் லீடு பை π/2 அப்படிங்கிறத சொல்லிடுங்க. அப்புறம் இதுதான் வந்து ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் இண்டக்டர் ஒன்லி. இஸ் இட் கிளியர்? எஸ். ஓகே. அடுத்தது ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் முடிச்சுருவோம். ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் கெப்பாசிட்டர் ஒன்லி. இதுக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஒரு சர்க்யூட்டில் என்ன மட்டும்தான் இருக்கணும்? கெப்பாசிட்டி மட்டும்தான் இருக்கணும். இந்த சேம் மெத்தட் தான். ஒரே கெப்பாசிட்டர் இருக்குது. இதில் கெப்பாசிட்டன்ஸை சீன் போட்டுங்க. அதில் என்ன பண்ணுறோம்? ஆல்டர்னேட்டிவ் பவர் சப்ளையை அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். ஈஸியாக படிச்சுக்கலாம் அந்த கொஸ்டின்லாம். V = Vm sin ωt கண்டிப்பாக எழுதிடணும். எழுதிட்டு பொதுவாக ஈக்குவேஷன் எழுதுகிறோம். நம்ம அப்ளை பண்ணுற வோல்டேஜ் V = Vm sin ωt. இது ஈக்குவேஷன் 1. நான் இப்போ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன் கெப்பாசிட்டரில். அப்போ கெப்பாசிட்டர்லேயும் வோல்டேஜ் இதாகுதா இல்லையா? அப்போ கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் ஃபார்முலா நம்ம கெப்பாசிட்டர் எவ்வளோ இல்லை கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமே. Q/V அப்படின்னு சொல்லலாமா? C = V = Q/C. கரெக்டுங்களா? Q வந்து ஸ்மால் Q நம்ம போட்டிருக்கான். அதாவது C = Q/V சொல்லுவீங்க. V = Q/C, ஸ்மால் Q போட்டுங்க. அப்போ கெப்பாசிட்டரில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் Q/Cங்கிறது இருக்குது. நம்பர் திருப்பி கேபில் போடுறேன். Q/Cங்கிறது இருக்குது. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. அப்போ 2 வோல்டேஜ் இருக்குது. நான் அப்ளை பண்ணுற வோல்டேஜ் இவ்வளவு, அங்கே ஸ்டோர் ஆகக்கூடிய வோல்டேஜ் இவ்வளவு. 2 ஈக்குவலாக தானமாக இருக்கும். இது வந்து கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் போடுங்க. V = Vcன்னு போட்டுங்க. அப்போ ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணலாம்? அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப் ரூல் V - Vc = 0. இந்த வாரத்து இதுக்கு வந்து 1/2 மார்க் இந்த கீ பாயிண்ட்டுக்கு அதை நோட் பண்ணிங்க. இல்லை அந்த Vc பதில் என்ன பண்ணுறாங்கன்னா V - Q/C = 0ன்னு போகிறாங்க. இந்த ரெண்டாவது மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஓகே, ஈக்குவேஷன் 3 வச்சுங்க. அதுக்கு கீ பாயிண்ட் இருக்குமா? 1/2 மார்க் தான். அப்போ V - Q/C = 0. அப்போ V = என்ன வரும்? V
V ஈக்குவல் டு Q பை சி. இது நம்மளுக்கு என்ன தேவைன்னா கரண்ட் வேணும் சார்ஜ் கண்டுபிடிங்க. இப்போ Qக்கு ஃபார்முலா என்ன வரும்? Q ஈக்குவல் டு வெரி குட்மா சிவி. சி அப்படியே வச்சுங்க கான்ஸ்டன்ட்டு. விக்கு பதில் என்ன பண்ணலாம்? வெரி குட் விஎம் சைன் ஒமேகா டி. Q கிடச்சிருச்சு. நம்மளோட எய்ம் வந்து கரண்ட் வேணும். சார்ஜ் இருக்குது கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் dq பை dt. அப்போ சி கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க. விஎம் பீக் வேல்யூ அதுவும் கான்ஸ்டன்ட்டு. சைன் ஒமேட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. சைன் ஒமேட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா காஸ் ஒமேகா டி வெரி குட் இன்ட்டு ஒமேகா. அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ காஸ் சீட்டாக்கு வேலை என்ன போடலாம்? சைன் 90 + சீட்டா போடலாமா? காஸ் ஒமேகா டிக்கு வேலை சைன் 90 + சீட்டா போடலாம். 90 π/2 ப்ளஸ் தீட்டான்னு போடலாம். கரெக்டாம்மா? காஸ் சீட்டா மீன் சைன் 90 + சீட்டா காஸ் சீட்டா தானே. அதனால் சைன் 90 + சீட்டா போடுறாங்க. இல்லை தீட்டா ப்ளஸ் 90 போடலாம். எல்லாம் ஒன்று தானே. நான் எனக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி போடுவேன். ஒமேகா டி ப்ளஸ் π/2ன்னு போட்டுங்க. இஸ் இட் ரைட்? காஸ் ஒமேகா டிக்கு பதிலாக சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2 போடலாம். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஐ அப்படியே இருக்கட்டும். இந்த ஒமேகா கூட முன்னாடி போட்டுக்கோங்க. ஒமேகா சி விஎம்மு முன்னாடி கான்ஸ்டண்ட்டாக இருக்கட்டும். காஸ் ஒமேகா டிக்கு பதிலாக சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2 அப்படின்னு போடுறாங்க. ஓகேங்களா? இதில் இந்த ஒமேகா சி அப்படியே கீழே தள்ளி விட்ருங்க. கீழே நான் எப்படி போடலான்னா விஎம் டிவைட் பை 1/ωc போடலாமா பாருங்கள். ஏன்னா இப்போ நியூமெரிக்கலில் கொண்டு வந்தால் ஒமேகா சி மேலே வந்துடும். அதனால் இந்த ஸ்ட்ரக்சரில் போடுறாங்க. இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸு. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம கரண்ட் எடுத்துக்கலாமா? அப்போ I ஈக்குவல் டு ஐஎம். எதுக்கு பதிலாக ஐஎம் எடுத்துக்கிறோம் எழுதி வச்சுங்க. எதுக்கு பதிலாக ஐஎம் எடுத்துருக்கோம்? விஎம் டிவைட் பை 1/ωc. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ I ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2 வந்துருக்கு. ஈக்குவேஷன் 4. நம்ம இண்டக்டரில் என்னம்மா வந்துச்சு? கரண்ட்டுக்கு என்ன? வெரி குட். கரண்ட் வந்து -π/2 வந்துச்சு. இங்கே ப்ளஸ் π/2 வந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். ஒரு வோல்டேஜை தான் அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி பவர் சப்ளை அப்ளை பண்ணுறேன். ரெசிஸ்டாரில் இன்ஃபேஸில் இருக்கும் வோல்டேஜும் கரண்டும். இண்டக்டாரில் லேக் ஆகும். கெப்பாசிட்டரில் லீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லீடு பை π/2. இது 1 மார்க் கொஸ்டின்மா. கரண்ட்டு லீடு பை π/2. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை கிராஃப் வரைய போகிறோம். டெல்மி சார். நம்ம காஸ் ஒமேகா டிக்கு பதிலா சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2ன்னு போறோம்ல சார். ஆமாம். அங்க நம்ம சைன் ஒமேகா டி மைனஸ் π/2 போட்டாலும் காஸ் ஒமேகா டி கரெக்ட் போட்டுக்கலாம். நமக்கு எது ஆன்சர் இருக்குமோ அதை எடுத்துக்க வேண்டியதான். புக்கில் இப்போ நம்ம முன்னாடி மைனஸ் காஸ் ஒமேகா டி வந்தப்போ அதான் எடுத்துக்கிட்டோம். மைனஸ் காஸ் ஒமேகா டி வந்தப்போ நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் சைன் 90 - சீட்டா போகலாம் ப்ளஸ் சீட்டா போகலாம். நமக்கு தேவை ஆன்சர் அவ்வளோதான். புக்கில் தானே இருக்குது. நல்லா ஃபைனலாக கொண்டு வந்துடும். நீ கேட்குற ரைட்டு தான்டா. சைன் 90 - சீட்டாகவும் போகலாம் ப்ளஸ் சீட்டாகவும் போடலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 90 + சீட்டாகவே எடுத்துக்கிறோம். ஏன்னா 2 ரிசல்ட் ஒரே மாதிரி 2 இப்போ வித்தியாசம் இது. சரிங்களா? நல்லா பார்த்துங்க. இது அப்படி தான் எடுத்துக்கிறோம். ஆஸ் இட் இஸ் இன் புக்கு. அவ்வளோதான். ரைட்? சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2. இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம்? ஃபேஸர் எடுக்கிற மாதிரிங்க. கண்மணி அப்படி தான் எடுத்துக்கணும். அது ஓகே தானே? எஸ். ஆமாம். நமக்கு தேவை ஆன்சர். அவ்வளோதான். ஃபேஸர் வரைவோம். எக்ஸு ஒய் அதெல்லாம் கூட போட தேவையில்ல. ஃபேஸர் வரைங்களேன். OA வெக்டார் இங்கே போடுறோம். இது வந்து வோல்டேஜ். கரண்ட் எப்படிமா இருக்கும்? லீடா லேகா? லீடு. அப்போ நம்ம முன்னாடி வரையணும். முன்னாடி இங்கே வரைஞ்சிருந்தோமா லாஸ்ட்டு கொஸ்டினில்? இப்போ இங்கே போட்டுருங்க. அப்போ OB வெக்டார் இது வந்து கரண்ட்டு 90 டிகிரி முன்னாடியே இருக்க மாதிரி வரைஞ்சி விட்ருங்க. இப்போ அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். வேவ் டயக்ராம் வரைங்க. ஒமேகா டி எக்ஸ் ஆக்சிஸு. இங்கே வந்து வோல்டேஜ் வரைய போகிறோம், கரண்ட்டையும் வரைய போகிறோம். வோல்டேஜில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இந்த மிட் பாயிண்டில் ஆரிஜினில் ஆரம்பித்து இது அப்படியே வரைஞ்சிருங்க. வோல்டேஜில் எந்த வேரியேஷனும் இருக்கக்கூடாது. வரைஞ்சிட்டு வோல்டேஜ்னு மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு தேவை கரண்ட்டு தான். கரண்ட் வந்து என்ன சொல்கிறோம்? லீடுன்னு சொல்லிட்டேன் 90 டிகிரி. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? முன்னாடியே 90 டிகிரி இங்கே இருக்குமாம்மா? இது 90 டிகிரி மேட்ச் பண்ணிங்க π/2. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க? அப்படியே கரண்ட்டாக ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் சின்னதாக வரையணும். எப்படி வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். புக்கில் இருக்க மாதிரியே வரையணும். நம்ம இங்கே ஆரம்பித்து இந்த 90 டிகிரியில் வந்து நிப்பாட்டணும். இதோட சென்டரில் வந்து நிப்பாட்டணும். ஸோ இது வந்து கரண்ட்டு. ஓகேங்களா? அப்போ அங்கே வோல்டேஜ் லீட் ஆனிச்சு, இங்கே கரண்ட் லீட் ஆகுது.
இல்லை அங்கே கரண்ட் லேக் ஆனிச்சு, இங்கே வோல்டேஜ் லேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கதையை சொல்லி முடிக்கிறோம். இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த டயக்ராம் கொடுக்குறாங்க உங்கள் கையில், நீட் எக்ஸாமில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் கொடுத்துட்டு இந்த சர்க்யூட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும், இண்டக்டரா கெப்பாசிட்டரான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரியான ஒரு வேவ் டயக்ராம் எதில் வரும்? கெப்பாசிட்டியில் வரும். ஏன்னா கரண்ட் வந்து லீடில் இருக்குது, ஏன்னா +π/2 வரும். இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த ஃபேஸர் டயக்ராம் கொடுக்குறாங்க. இதில் என்ன சொல்லலாம்? இண்டக்டர். ஏன்னா கரண்ட் லேக் ஆகுதுல -π/2ல, அதனால் இதை இண்டக்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். கண்மணி கிளியராக இருக்கடா? இது டவுட்டா? சரி, ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இண்டக்டர் ரெண்டு கெப்பாசிட்டிலாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்த பாருங்கள், ஐஎம் எதுக்கு பதில் ஐஎம்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம? Vm/1/ωc. ஓகேங்களா? நம்ம கரண்ட்னா ஜென்ரல் ஃபார்மில் என்ன சொல்லுவோம்? V/Rன்னு சொல்லுமா? அப்போ இந்த இடத்துல கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டாக இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டாக இருக்க வேண்டிய இடத்துல 1/ωc. இண்டக்டரில் என்ன வந்துச்சு? இண்டக்டரில் ωL வந்துச்சு. காட்டுங்களா? இப்போ போட்டு காட்டணும். நம்ம இண்டக்டரில் ωLன்னு வந்துச்சு, இங்கே வந்து 1/ωcன்னு வருது கெப்பாசிட்டியில். அதாவது கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸ் இது பேர் XCன்னு போடுறாங்க, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் என்ன அர்த்தம்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன அர்த்தம்? வெரி குட். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. கெப்பாசிட்டி மீன் கெப்பாசிட்டரோட ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி 1/ωc நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ XC = 1/ωc. ஒமேகாக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி? 2πfc. வெரி குட். இப்போ ஒரு ஜிகே சொல்லி நம்ம டிசிக்கு ஃப்ரீக்வன்சி எவ்வளோமா? 0 இன்ஃபினிட்டி. வெரி குட். ஃப்ரீக்வன்சி 0டா. இப்போ இங்கே 0 போட்டிங்கன்னா XCயோட வேல்யூ என்ன ஆகும்? 1/0 வந்துடும். இன்ஃபினிட்டி. தட்ஸ் அ பாயிண்ட். அங்கே என்ன வந்துச்சு? XL என்ன வந்துச்சு? டிசிக்கு XL XL வந்து 0 வந்துச்சுடா. ஆன்சர் சொல்கிறேன். அங்கே 0 வந்துச்சு, இங்கே வந்து இன்ஃபினிட்டி வந்திருக்கு. இதே நம்ம என்ன பண்ணுறோம், ஏசி கரண்ட் எடுத்துப்போம். ஏசினா ஒரு ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணுறோம். இப்போ XC எப்படி இருக்கும்? XCயும் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? ஒன்றுக்கு ஒன்று. எஸ். அங்கே எப்படிமா இருந்துச்சு? இண்டக்டரில் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ எஸ். இப்போ இதுலேருந்து என்ன பாயிண்ட் சொன்னால் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். டிசிக்கு இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அப்போ என்ன பண்ணோம்? வெரி குட். டிசியை பிளாக் பண்ணோம். யார்? கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் பையனா டிசியை அப்ளை பண்ணோன்னா எடுத்துக்காது, ஓடி போயிடும், துரத்தி விட்றோம். இப்போ டிசியை பிளாக் பண்ணோம். அதே ஏசி எடுத்துங்க, நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்கலாம், ஹெவி ஃப்ரீக்வன்சி. நீங்கள் ஹெவி ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலும் இண்டக்டன்ஸ் எப்படி தான் இருக்கும்? இண்டக்டிவ் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸு, அது ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ஹெவி ஃப்ரீக்வன்சிக்கே கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக இப்போ கம்மியாக தான் இருக்குன்னா என்ன பண்ணுது? அலோவ் பண்ணுது. அப்போ கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்? டிசியை பிளாக் பண்ணோம், ஏசியை அலோவ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே தானே? அங்கே என்னன்னு சொன்னோம்? எஸ். இந்த கெப்பாசிட்டர் இது இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை போட்டேன்னா சொல்கிறேன். இந்த இண்டக்டர் என்ன பண்ணோம்? ஏசியை பிளாக் பண்ணும், டிசியை அலோவ் பண்ணும். இது அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. அதே கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் எஸ், டிசியை பிளாக் பண்ணும், ஏசியை அலோவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பியூர் கெப்பாசிட்டர் சர்க்யூட். இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தோம், பியூர் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பியூர் ரெசிஸ்டாரு, இண்டக்டாரு, கெப்பாசிட்டர் தனித்தனியாக பார்த்துருக்கோம். பியூர் ரெசிஸ்டாரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸில் இருக்குது, எந்த வித வித்தியாசமும் இல்லை. ரெசிஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இன் ஃபேஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இண்டக்டார். இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜுக்கு இந்த ஃபார்முலா வந்திருக்கு, கரண்ட்டுக்கு வந்து -π/2 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுது? இண்டக்டாரில் கரண்ட் வந்து லேக் ஆகுதுன்னு சொல்கிறோம் 90 டிகிரி. ஃபார்முலா வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுதுன்னா
ஒமேகல் அந்த எக்ஸலுக்கான ஃபார்மில் ஒமேகல் வருது. அப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னா டிசியை அலோவ் பண்ணுது, ஏசியை பிளாக் பண்ணுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு உங்களுக்கு. ஏன்னா ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்குது, டேலி போஸ்ட்லாம் இருக்குது, அதனால் ஏசி அப்படியே பிளாக் பண்ணிடும். அதே கெப்பாசிட்டி பாருங்கள், வோல்டேஜ் இருக்குது, கரண்ட்டுக்கு ஃபார்மில் வந்து I = IM sin ωt ப்ளஸ் பை பிட் வந்திருக்கு. அப்போ கரண்ட் வந்து லீட் ஆகுது அப்படிங்கிறது வந்திருக்கு. இதில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெம் இது வந்திருக்குமா, இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா கெப்பாசிட்டி வந்து டிசியை தான் பிளாக் பண்ணுது, ஏசி அலோவ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இது வரைக்கும் போதுமா அன்றைக்கி.